أكبر الله أكبر. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு வாழ்க்கை நெறியை தந்து, இந்த வாழ்க்கை நெறி உலக மக்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையிலே, எல்லா வகையிலும் நடுநிலை பேணக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதாக தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் புகழ்ந்துரைக்கிறான். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا, உங்களை நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான். இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து, நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். எதுக்காக ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னால், لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ, பிற மக்களுக்கெல்லாம் நீங்கள் முன்மாதிரிகளாக திகழ வேண்டும். இந்த நடுநிலையை பார்த்துவிட்டு அந்த கடைசியில் இருக்கிறவர்களை மீது ஈர்க்க வேண்டும், இந்த கடைசியில் இருக்கிறவர்களை ஈர்க்க வேண்டும். மனித குலத்திற்கு நீங்கள் முன்மாதிரிகளாக திகழ்வதற்காகவும், وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا, இந்த முகமது என்ற தூதர் உங்களுக்கு முன்மாதிரியாக திகழவும் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுல அல்லாஹ் சொல்ற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற எந்த மார்க்கத்தை, எந்த கொள்கையை, எந்த கோட்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அவங்க ஒன்று இந்த கடைசியில் இருப்பாங்க, இல்லைன்னா இந்த கடைசியில் இருப்பாங்க. அப்ப ரெண்டுக்கு நடுவுல ஒரு சீரான பாதை அமைக்கும் பொழுது அது ரெண்டு தரப்புல உள்ள நல்லவங்களை ஈர்க்கிறது, அனைவருக்கும் பிடிக்கிறது. அதை பார்த்து இதன்பால் மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்வார்கள் என்று இந்த கொள்கையை பற்றி அல்லாஹ் புகழ்ந்துரைக்கிறான். எந்த பிரச்சனைகளில் எல்லாம் நாம இதை சரியாக புரிந்து நடக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாக உலக மக்களை ஈர்க்கவும் செய்கிறது. சில விஷயங்களில் நம்ம எதுல நடுநிலை தவறி விடுகிறோமோ, இந்த பக்கமோ அந்த பக்கமோ கூடுதலாக சாய்ந்து விடுகிறோமோ, அப்போதெல்லாம் உலக மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு சமுதாயமாக நம்ம மாறி விடுகிறோம். இப்ப ஒரு கடவுள் கொள்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுல கூட இஸ்லாம் சொல்றது நடுவுல இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுளே கிடையாதுன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க, அந்த கடைசியில் நின்றுகிட்டு. இன்னொரு சாரார் என்ன செய்வாங்க, இந்த கடைசியில் நின்று கொண்டு எது வேண்டாலும் கடவுள்வாங்க. அவங்களே தயாரித்து வைத்துக் கொண்ட பொருளை கூட கடவுள் என்று சொல்வார்கள். அப்ப எதுவுமே கடவுளை இல்லை என்று ஒரு கூட்டம், எதுவும் கடவுளா இருக்கலான்னு ஒரு கூட்டம். நடுவுல இஸ்லாம் சொல்கிறது அதுவும் தப்புப்பா, கடவுளை இல்லை என்று சொல்றது எப்படி சரியா வரும்? ஒரு சூப்பர் பவர் இருக்கத்தானே செய்யுது, இருக்குன்னு அதுக்கான எதை வேணாலும் கடவுளாக்கிடுவியா? இவனுக்கு தலையில தட்டும், அவனுக்கு தலையில தட்டும். நீ போறது சரியில்லை, நீ போறது சரியில்லை. ஒரு கடவுள் ஓகே, இந்த அந்த சராசரங்கள்லாம் படைத்து பராமரிக்கிறவன் தான் கடவுளா இருக்க முடியும். அப்படி ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒருத்தன் உலகத்தையே பார்த்திட முடியும். 2 பேர் தேவையில்லை, 3 பேர் தேவையில்லை என்று சொல்லி இது நடுநிலையா இருக்கா இல்லையா? இதுல நம்ம உறுதியா இருக்கிற வரைக்கும் உலகத்தை இது இருக்குதா இல்லையா? எல்லாம் பார்க்கிறான். இது என்னதான் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட சொல்றான் இது சரிதான், எங்களை விட அது கரெக்டா தான் இருக்குது. அப்ப ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட இஸ்லாம் சொல்லக்கூடியது கவர்ச்சியாக பிடிக்கக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் என்ன? அதுல காணப்படுகிற நடுநிலை. இந்த நடுநிலையை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேணிக் கொண்டிருக்கிறோம். ஓரிரை கொள்கையை உறுதியாக பேணிக் கொண்டிருக்கிறோம். அது மக்களால் விரும்பப்படக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கடவுளை நம்பக்கூடியவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் 2 வகையை நீங்க பார்க்கலாம். ஒரு சாரார் என்ன செய்வாங்க, சும்மா நம்பினா போதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இன்னொரு சாரார் என்ன செய்வாங்க, ஒரே கடவுள் தான் எல்லாமே, பொண்டாட்டியும் பார்க்க மாட்டோம், பிள்ளையும் பார்க்க மாட்டோம், தொழிலையும் பார்க்க மாட்டோம், நாங்க பாட்டுக்கு பள்ளிவாசலே கதியா இருப்போம். இன்னொருத்தர் என்ன செய்வோம், பள்ளிவாசலுக்கு நாங்க போக மாட்டோம், 2 பேரும் கடவுள் நம்புவாங்க, நாங்க மனசுல கடவுள் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி சொல்லக்கூடியவரை பிடிச்சு என்ன செய்யுது, அடே நீ போறது சரியில்லடா, கடவுள் நம்புறீல, இறைவன் ஒருத்தனை ஏத்துக்கிட்டீங்கள, அவனுக்குன்னு ஒரு சில காரியங்களை செய்யணுமா இல்லையா, அந்த அச்சத்தை நீ உள்ளத்துல வளர்த்து கொள்ளணுமா இல்லையா? இவனை போய் ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கா இல்லையா, அதுக்காண்டு ஒரே இப்படியா அப்படின்னு அவனையும் தட்டுது இவனையும் தட்டுது. தட்டி என்ன செய்யுது, இது நெறிப்படுத்திக்க, இந்த அளவுக்கு செஞ்சா போதும், தொழுகை இந்த அளவுக்கு வச்சுக்க, நோம்பை இந்த அளவுக்கு வச்சுக்க, பொண்டாட்டி பிள்ளைய ஒழுங்கா கவனிச்சுக்க, இப்படி உலகத்துக்கு சொல்லும் பொழுது இது நல்லா இருக்குது என்று பார்க்கிறவங்களை ஈர்க்கிறது.
இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நடுநிலை தன்மை உலக மக்கள்கிட்ட எங்கேயும் காண முடியாத முதல்ல உலகத்துக்கு இஸ்லாம் சொன்ன இந்த தன்மை எல்லாருக்கும் கரெக்டா இருக்குதுங்க. ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் யாருக்கு எந்த இடங்களும் செய்ய மாட்டாங்க, கடவுளுக்கு செய்யறதையும் செய்வான், மனுஷனுக்கு செய்யறதையும் செய்வான் என்ற ஒரு அறிவுபூர்வமான வழியில் நம்ம கொண்டு செல்றதா இல்லையா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்மாதிரியா திகழ, அதை நாம கடைபிடிக்க, நம்மளை பார்த்து உலகமெல்லாம் ஆஹா அழகான கொள்கை என்று வியக்கத்தக்க வகையில் அவங்க விரும்புற காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பக்கம் விபச்சாரம் எது வேண்டாலும் யாரு வேண்டாலும் எப்படி வேண்டாலும் செய்யலாம், இன்னொரு பக்கம் அம்மாடி அதெல்லாம் தப்பு, நம்ம துறவர பேணிர்னு ஒரு சாரார். நம்ம கடவுளுடைய அன்பை பெறணும்னு சொன்னா கல்யாணமே பண்ணவே கூடாது, நம்ம காடை சொடியன்னு போயிடணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கல்யாணம் எதுக்குங்க, எப்படி வேணாலும் போய்க்க வேண்டியதானே. அப்ப விபச்சாரத்திற்கும் துறவரத்துக்கும் மத்தியில் நின்று கொண்டு திருமணத்தை செய்யி, விபச்சாரம் போறது அது ஓவர், அது தப்பு. அதுக்காக இந்த உணர்வு இருக்குது, அதை நான் கட்டுப்படுத்த வேண்டும் சொல்வது தப்பு. உணர்வு இருக்குங்கிறதுக்காக வேண்டி எப்படி வேணாலும் போக வேண்டும் சொல்றது தப்பு. அது ஒரு நெறிப்படுத்திக்கப்பா. அப்ப துறவரத்திற்கும் விபச்சாரத்திற்கும் நடுவுல என்ன சொல்றது இஸ்லாம்? மன வாழ்க்கை முறைப்படி திருமணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்க. அந்த உணர்வுகளுக்கு இப்படி நீ பாதை அமைத்துக் கொண்டு சொல்லுதா இல்லையா? இதுதான் துறவரம் தான் நல்லதுன்னு சொன்ன சித்தாந்தங்கள் அடிபட்டு போச்சா இல்லையா? அந்த மத குருமார்களாலேயே கடைபிடிக்க முடியாம தோல்வி அடைஞ்சிருச்சா இல்லையா? எல்லாரும் இதன் பக்கம் திரும்பி விட்டார்களா இல்லையா? இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாட்டா கூட இதுல எல்லாரும் ஃபெயிலியர். திருமணம் தான் சரியானது, சும்மா சொல்லிக் கொள்ளலாம், அதெல்லாம் துறவரம் சொல்லிக் கொள்றது சரியா இருக்குமே தவிர துறவரம் பேணாழ்க்கப்பட்ட பாட்டெல்லாம் பார்த்துவிட்டு அவங்க தான் இப்ப பேப்பர்ல ரொம்ப அடிப்படுறாங்க. இந்த துறவரம் சாமியார் இந்த மாதிரி மத குருமார்கள் போன ஆளுக்கு தான் மற்றவனை விட ரொம்ப கேடு கட்டவனா இருக்கிறான்னு பார்த்துவிட்டு மக்கள்லாம் இது ஃபெயிலியர், இந்த சித்தாந்தம் முழு தோல்வி, இது சாத்தியமே படாது வர்றாங்களா இல்லையா? இதுல ஒரு நடுநிலையாக இருக்கிறது. எதை எடுத்து பார்த்தாலும் சாப்பிடுறீங்களா, சில பேர் என்ன செய்வான், ஒன்னும் சாப்பிடவே கூடாது, நம்ம வாட்டு அப்படி இருந்துருன்னு. இன்னொருத்தர் என்ன செய்வான், நான் எதை வேணாலும் மேய்வேன். இப்படி ஒரு சாரார். இஸ்லாம் என்ன பண்ணுது, நல்லா சாப்பிடுப்பா, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, கேடு தர்றதை சாப்பிடாத, அடுத்தவன் பொருளை தட்டி பறிச்சு சாப்பிடாத, ஏமாத்தி சாப்பிடாத, அதுக்காண்டி சாப்பிடாம இருந்துடாத, சம்பாதிக்காம இருந்துடாத, காசே வேணாம் பணமே வேணாம் ஒண்ணுமே வேணான்னு ஒரு சாராரு என்ன செய்யறான், கோமணத்தை சுத்திக்கிட்டு அலையிறான், அதான் கரெக்டான பாதங்கிறான். இன்னொரு சாரா என்ன செய்யறான், காசு மட்டும்தான், அது மட்டும்தான் எனக்கு வேணும், அது எப்படி வந்தா எனக்கு என்ன, எவனை ஏமாத்தினா எனக்கு என்ன, மோசடி பண்ணா எனக்கு என்ன, ஹராமானதுல கிடைச்சா எனக்கு என்ன, இப்படி ஒரு சாரா இருக்காங்களா இல்லையா? பணத்தை நான் எப்படி வேண்டாலும் திரட்ட வேண்டும் ஒருத்தன், இன்னொருத்தன் அதெல்லாம் இருக்கவே கூடாது, ஆபத்து, பணம் இருந்தா நம்ம கெட்டு போயிருவோம். இஸ்லாம் என்ன பண்ணுது, அட நீ சொல்றது தப்புடா, நீ சொல்றது தப்பு, பணம் தான் எல்லாங்கிறிய அதுவும் தப்பு, பணமே வேணாங்கிறிய அதுவும் தப்பு, நடுவுல வா, சரியான முறையில் இந்த பணம் வரட்டும், வருவதும் சரியான முறையில் இருக்கட்டும், உன்னிடமிருந்து போவதும் சரியான முறையில் இருக்கட்டும், அப்படி நடந்து பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு, அப்படி சொல்லுதா இல்லையா? பொருளாதாரம் வச்சுக்கிறது கயிறு நன்மை சிறந்தது இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஆனா நெறிப்படுத்துது, ஏமாத்தாத, வட்டி வாங்காத, சுரண்டாத, மக்களுக்கு கேடு செய்யற பொருளை விற்காத, இது நடுநிலை. அப்ப இது மக்களை இருக்குமா, இது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காதவன் எதுவும் பிடிக்காதவன் அவனை விட்டுருங்க, ஒரு நடுநிலையான பார்வையோடு இதை பார்த்தான்னு சொன்னா இந்த மூணுல இது சரி, காசுதான் எல்லான்னு சொல்றது தெரியா, தப்பா தான் தெரியுது, அது வேணான்னு சொல்லுவது அவன் பிச்சை எடுத்து திங்க தான் செய்யறான், வேணான்னு சொல்லுவோம் சாப்பிடாமையா இருக்கிறான், அதுவும் ஃபெயிலியர், சரியில்லை, இது கரெக்டா இருக்குது, அப்படி பிடிக்குமா இல்லையா? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய எதை நீங்க எடுத்து பார்த்தாலும், எந்த ஒரு விவகாரத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படி நடுவுல நின்றுகிட்டு இருக்கிற காட்சி பார்ப்பீங்க. கொஞ்சம் கூட நடுநிலை என்ன செய்யாது, தவறவே செய்யாது இஸ்லாம். அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை நெறியத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுகிறான். கதாலிக்க ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதா, உங்களை நடுவில் இருக்கிற நடுநிலை சமுதாயமாக நாம் ஆக்கி இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை ஈர்ப்பதை விட நீங்க நடுவுல நிப்பீங்களே அது ஈர்க்கும். லி தகூனு ஷுஹதா அலன் நாஸ், மனித குலத்துக்கு நீங்கள் முன்மாதிரியாக திகழ்வீர்கள், உங்களை ஒரு வழிகாட்டியாக பார்ப்பார்கள், நீங்க ஒரு அவங்க பின்பற்றத்தக்கவர்களாக நீங்கள் காட்சியளிப்பீர்கள், நீங்கள் எல்லாம் பின்பற்றத்தக்கவராக இந்த முகமது காட்சியளிப்பார், தூதர் காட்சியளிப்பார். அப்ப இந்த தூதர் கொண்டு வந்த மார்க்கம் நடுநிலை மார்க்கம், பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தப்பட்ட மார்க்கம். நடுநிலை சொல்லிட்டு போறது இல்ல, அவர் நடைமுறைப்படுத்தி காட்டுவாரு, நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவீங்க, அதை எல்லாரும் பார்த்து நடைமுறைப்படுத்த ஆசைப்படுவான்.
அப்ப நடுநிலை தான் உலகத்தில் எல்லாராலும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய சித்தாந்தம் என்று இஸ்லாம் அனைத்திலும் நடுநிலை. எந்த ஒரு விஷயத்திலையும் எக்ஸ்ட்ரீமா போகவே போகாது, வரம்பு மீறி போகவே போகாது, எல்லை தாண்டி போகவே போகாது. இப்படியான ஒரு அழகான சித்தாந்தத்தை தான் இஸ்லாம் என்று நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் சில விஷயங்களிலே நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு நடுநிலை இருக்க மாட்டாங்க. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கெட்ட பேர் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் அந்த கடைசியில் நிக்கிறானோ அதுல எல்லாம் அவனுக்கு கெட்ட பேர், எங்கெல்லாம் இந்த கடைசியில் நிக்கிறானோ அதுல எல்லாம் அவனுக்கு கெட்ட பேர். என்ன கெட்ட பேரு? உதாரணமாக ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம் நிகழ்த்தப்படுகிறது. நமக்கு எதிராக உலக அளவிலேயோ நாடு அளவிலேயோ மாநில அளவிலேயோ ஊர் அளவிலேயோ நமக்கு ஒரு அக்கிரமம் இழைக்கப்படுகிறது. இந்த அக்கிரமம் இழைக்கப்பட்டதை பார்த்தவன என்ன செய்யறான்? ஒரு சாரார் பேசாம இருந்துக்கிறான். நமக்கு என்ன, யாருக்கோ அந்த விருந்து என்பது போல நினைக்கிறான். அந்த அக்கிரமக்காரனுக்கு அவனோடவே சேர்ந்து என்ன செய்யறான்? கொஞ்சம் குழாவுகிறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்யறான்? அக்கிரமத்தை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கடைசியில் நின்று போட்டுக்கிட்டு அருவா கத்தி குண்டு கையில எடுத்துக்கிட்டு ஆட்டம் போடுறான். கடைசியில் என்ன ஆகுது? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாட்டிலேயே உலகத்திலேயே முக்கியமான நியூஸா செய்தியா பேசப்படுறது ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் என்னடான்னு பார்த்தா, அமெரிக்கா செய்யற அநியாயம் உலகத்தில் பச்சை பிள்ளைக்கும் தெரியும், ஒரு சிறு குழந்தைக்கும் தெரியும். உலகத்திலேயே பெரிய தீய சக்தி அமெரிக்கா தான். ஒரு நல்ல மனுஷன் எவன் இருந்தாலும், எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும், எந்த சாதிக்காரனாக இருந்தாலும், எந்த தேசத்துக்காரனாக இருந்தாலும், எந்த மொழி பேசுறவனாக இருந்தாலும், அமெரிக்காவுக்காரனாகவே இருந்தாலும் அவனுக்கு மனசாட்சி இருந்தால் தெரியும், உலகத்திலேயே தீய சக்தி அமெரிக்கா. அது உலகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய சக்தி இல்ல, அது எதிர்க்கப்பட வேண்டிய சக்தி. அப்ப எதிர்க்கணுமா இல்லையா? எதிர்க்காட்டாலும் பரவாயில்லை. இந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அமெரிக்காவை கூட்டிக்கிட்டு பாகிஸ்தான்ல இறக்கி இவங்க எல்லாம் காலி பண்ணுவோம். யார? அமெரிக்கா காரனை கொண்டாந்து பாகிஸ்தான்ல இறக்க வேண்டும் சொன்னா, இது ஏன் கூட ஒரு கொலைத்தனம் உனக்கு? அமெரிக்காவுடைய தவறுகளை சுட்டி காட்டணுமா இல்லையா? அமெரிக்காவை எதிர்த்துல நீ பேசணும். இவன் தீவிரவாதி அதை செய்யறான் இதை செய்யறான்னா, இதுக்கு மிஞ்சின தீவிரவாதத்தை அவன் செஞ்சிருக்கிறான, அவனை எப்படி சப்போர்ட் பண்ணுவ? அவனை எப்படி நீ ஆதரிப்ப? தீவிரவாதம் பெருகிவிட்டதை ஒழிப்பதற்கு நான் அதை விட பெரிய தீவிரவாதியை கூட்டிட்டு வர்றேன்னா, அப்ப அமெரிக்கா செய்கிற அநியாயத்தை கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறது இந்த கடைசி. அது தப்பு. இன்னொரு கடைசி என்ன? நீ கண்டுக்கிற மாட்டியா, நான் குண்டை எடுப்பேன். இந்த கடைசி அது ரெண்டு பேரும் சந்திச்சு நிக்கிறான். அதாவது யார கொலை செஞ்சான அவனும் காரி துப்பப்படுற நிலையில் நிக்கிறான், அல்லாவிடத்துல குற்றவாளியா நிக்கிறான். யார் கொல்லப்பட்டாரோ அவரும் அல்லாவிடத்துல குற்றவாளியா நிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இப்ப என்ன நடந்திருக்கிறது நிலைமை? இவனை யாரு இந்த வேலையை செய்ய சொன்னா? அமெரிக்காவை எதிர்ப்பதாக இருந்தால் அறிவை பயன்படுத்தி எதிர்க்க வேண்டும், சிந்தித்து எதிர்க்க வேண்டும், பிற அப்பாவிகளுக்கு கேடு விளைவிக்காத வகையில எதிர்க்க வேண்டும். இவன் போய் என்ன செய்யறான்? பொது கூட்டங்கள்ல போய் குண்ட வைக்கிறான். அதுல எத்தனை பேர் அப்பாவி இருப்பான், எத்தனை பேர் சாதாரண மனுஷன் இருப்பான், என்னன்னு வேடிக்கை பார்க்க போனோம் எத்தனை பேர் இருப்பான். இந்த உயிரை கொன்றது பேரு ஜிஹாதா? இந்த உயிரை எடுத்ததுக்கு அல்லாட்ட அவனுக்கு பதில் சொல்ல இயலுமா? அடே, ஒரு கொசுவை உனக்கு படைக்க இயலுமா? ஒரு எறும்பை படைக்க இயலுமா? நமக்கு எந்த ஒரு உயிரினத்தையாவது படைக்கிற சக்தி நமக்கு இருக்கிறதா? அழிக்க எப்படி முடியும்? அதுவும் மனித அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்த ஒரு மனித குலத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு எவன் ரைட் தந்தான்? படைச்ச இறைவனுக்கு தான் அந்த ரைட் இருக்குது. அல்லது அரசாங்கம் என்ற முறையில் நமக்கு அல்லாஹ் உரிமை தந்திருக்கிறான். சில குற்றங்கள் செய்தார்களே, ஆனால் அரசாங்கம் வைத்திருப்பவர்கள் அந்த குற்றவாளிக்கு தண்டனைங்கிற முறையில் உயிரை எடுக்கலாம். அது படைச்சவன் பர்மிஷன் கொடுத்ததுனால. அது கூட எதனால இருக்கலாம்? எவன் படைச்சான அவன் இந்த குற்றத்துக்கு மரண தண்டனை என்று படைச்சவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறதுனால, ஆர்டர் பண்றதுனால அது ஓகே. இது சரியா? இது மாதிரியான காரியங்களை பெருநாளைக்கு பள்ளிவாசல்ல கொண்டு வைக்கிறாங்களாம். அது பள்ளிவாசல்ல கொண்டு வைக்கிறவன இவனாத்தான் இருக்கான், குண்டுல சாவரவன் யாரு? இவனாத்தான் இருக்கிறான். இப்ப இவங்க என்ன வழங்கி இருக்கிறாங்க? தீமையை எதிர்க்க போறோங்கிற உணர்வு சரி, அதுக்கு தேர்ந்தெடுத்த வழி அந்த கடைசி. தீமையை எதிர்க்க போறோங்கிற உணர்வை ஒரு கட்டுக்கோப்புல நின்று கொண்டு நம்ம இந்த தீமையை, அமெரிக்காங்கிற தீமையை அல்ல அமெரிக்காவுடைய கைக்கூலிகள் என்ற தீமையை ஒழிக்க வேண்டுமானால் ஒரு அப்பாவிக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, ஒருத்தனுக்கு உயிர் போயிடக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. நம்மளை அழித்துக் கொண்டு அவனை போய் என்ன எதிர்க்கிறது
யாரை எதிர்க்கிறோமோ அவனை இலக்கு வைக்கணும், அதுல அறிவுபூர்வமா சிந்திச்சு செயல்படணும். இப்படி ஒரு நடுவுல போய் இருந்தார்களே ஆனால், மக்களை எல்லாம் அந்த கருத்தின்பால் திரட்டி இருப்பார்களே ஆனால், மக்கள் யாருமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் இல்லைங்கிற ஒரு நிலையை உண்டாக்கி இருப்பார்களே ஆனால், அது அமெரிக்காவுக்கு கிடைச்ச தோல்வியா இருக்கும். இவன் என்ன பண்றான், கொக்கோ கோலா குடிச்சுக்கிட்டு குண்டு வைக்க போறாங்கிறான். இவன் அமெரிக்காவை எதிர்ப்பு எந்த லட்சணத்தில் இருக்கிறது? இந்த மாதிரி அமெரிக்க பொருள்களை தயாரிப்புகளை பயன்படுத்தி கொண்டு நாங்க அமெரிக்காவை எதிர்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இஸ்லாம் இங்க கெட்ட பேர் ஆகி போயிருது. இதனால கெட்ட பேரு, அதுக்கு அமெரிக்காவுக்கு அடிமையா போனாலும் கெட்ட பேர் தான். உலகத்துல அமெரிக்காவை எதிர்க்கிறோங்கிற பேர்ல அப்பாவிகளை கொன்று குவித்தாலும் அது அந்த கடைசி. எதிர்க்க வேண்டியதான், எதிர்க்கிறதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கணும், ஒரு லிமிட் வைத்துக் கொள்ளணும். நம்ம நாட்டிலே நடக்குன்னு வைங்களேன், நமக்கு ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு கொடுமை நிகழ்த்தப்படுகிறது. கொஞ்சம் பேர் என்ன செய்வான், அது வாட்டி நிகழ்த்து மாதிரி நம்ம ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு அவன் பாட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். நாளே பத்தி எரியும், அங்க அவ்வளவு பேர் கொண்டு விட்டாங்களா, இங்க எவ்வளவு பேர் கொண்டு விட்டாங்களான்னு கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பான். எந்த பாதிப்பு இவனை கொஞ்சம் கூட பாதிக்காதுங்க. சினிமா பார்த்துட்டு இருப்பான், சீரியல் பார்த்துட்டு இருப்பான். எப்ப பேப்பர்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, அங்க அப்படியா அங்க அப்படியா பிளேஸ்ல கொளுத்தி விட்டாங்களா, அங்க 50 பேர் கொண்டு விட்டாங்களா, இவன் பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டு 22 ரன் அடிச்சாருமா இவன், அங்க 22 பேர் காலி. இவன் என்ன பேசுறான்? அப்ப இப்படிப்பட்டவனும் இருக்கிறான், இந்த கடைசியில் நிக்கிறான் இவன். இவன்லாம் இவன் நடுநிலையா இது? அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, அதுக்கு உன்னுடைய எதிர்ப்பை எப்படி நீ தெரிவித்தாய்? அதையும் உன்னை கொஞ்சம் கூட உறுத்தல, அதையும் கொஞ்சம் கூட உன்னை பாதிக்கல, இந்த தீமையை தட்டி கேட்கணும்னு கொஞ்சம் கூட ஒரு உணர்வு உனக்கு வரல. இன்னொருத்த என்ன பண்றான், இப்படியா பண்ற நான் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் கொண்டு வைக்கிறான். அவன் யாரு? அவனா இதை செஞ்சான், நம்ம அழிச்சது அவனா, ரயில்ல போறவனா செஞ்சான். அப்ப அவன் அப்பா யாருன்னு தெரியாது, செத்து போறான ட்ரெயின்ல போனவன் யாருன்னு நமக்கு தெரியாது, முன்ன பின்ன பகை இருக்கா தெரியாது. இந்த அநியாயத்தில் எந்த அநியாயத்தை தட்டி கேட்க போறோம்னு நினைக்கிறானோ அந்த அநியாயத்தில் அவனுக்கு பங்கு இருந்துச்சா, அவனுக்கு தொடர்பு இருந்துச்சா? அப்ப என்ன, நான் எவனை வேண்டாலும் அடிப்பேன், நீ எவனையா அடிச்சா நான் எவனையா சொல்லுவாங்கல்ல பழமொழி, பனை மரத்துல தேல் கொட்டினா தென்னை மரத்துல நெறி கட்டுதுமாங்க. அப்ப தேல் எங்க கொட்டுனுச்சு அங்கதான் என்ன செய்யணும், நெறி கட்டணும். அப்ப தேல் கொட்டினது ஒரு இடம், நெறி கட்டினது வேற இடமா இருந்தா அது பொருந்தவே இல்லை. அப்படியான காரியம் நீங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல நம்ம இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் வருதா இல்லையா? இஸ்லாத்தை ஒரு மாதிரியா பாக்குறானா இல்லையா? இந்த மாதிரி கோழைகளாலையும் இஸ்லாத்திற்கு கெட்ட பேர் தான். அதே நேரத்தில் எல்லை மீறி போய் எப்படி என்ன செய்யணும் தெரியாம நம்மை நாம அழித்துக் கொண்டு, பொதுமக்களை அழித்துக் கொண்டு, அப்பாவிகளை அழித்துக் கொண்டு, மக்களுக்கு இடையூறு அளித்துக் கொண்டு, இதுதான் எதிர்ப்பு தெரிவிக்கிற முறை என்று சொல்லி அந்த கடைசிக்கு போனாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் கூட அந்த நேர்மை விட மாட்டேங்கிறாங்க. யுத்தம்ங்கிறது கொள்வதற்குரிய இடம். யுத்தம்னால யுத்தத்தில் செய்யற ஒரே வேலை என்ன, யுத்தத்தில் அதான் நடக்கும். யுத்தத்தில் செய்யற காரியமே கொலை தான். இவன் அவனை கொள்வான், அவன் இவனை கொள்வான். அதுல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நெறிப்படுத்துறாங்க. யுத்தம்ங்கிறது நமக்கு சண்டைக்குன்னு வந்துட்டான், நம்ம எதிர்த்து நின்றாதான் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த இடத்துல அதுதான் நடுநிலைமை. அதே நேரத்தில் முதியவர்களை ஒண்ணும் பண்ணாத, இதுல சம்பந்தம் இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான, ஜெயிச்சிருவிய, ஜெயிச்சவன ஊருக்குள்ள நுழைஞ்சி அங்குள்ள சாமியாரெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடாத, அங்குள்ள பெண்களை கைய வச்சிடாத, அங்குள்ள சொத்துக்களை சூறையாடிடாத, எந்த பயிர் பச்சையில் அழிச்சிடாத, தண்ணீரை வீணாக்கி, இது இஸ்லாம் சொல்லுது, நடுநிலையா சொல்லுது பாருங்க. அதாவது எல்லா விஷயத்திலையுமே அந்த போர்க்களத்தில் கூட ஒரு நடுநிலையை உண்டாக்கி இப்படியும் போயிடாது அப்படியும் போயிடாது என்று சொல்லி அதுல எது நடுநிலையோ அதை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த சில பேர் இருக்கிறாங்க நடுநிலையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கு நடுநிலை. நாங்க நடுநிலை என்னப்பா நடுநிலை, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். நடுநிலை அதான் நடுநிலை. இந்த பக்கத்துல ஒரு நிலைமை, இந்த பக்கத்துல ஒரு நிலைமை இருக்கணும், அப்பதான் நடுநிலைமை. இவன் கடைசியில் இருந்துகிட்டு நான் நடுநிலைங்கிறான். நடுங்குறீல, உன்னுடைய இந்த பக்கம் என்ன, அதுக்கு கீழே என்னடா இருக்கு? இவன் தான் கடைசியில் நிக்கிறான், ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான். ஒண்ணுமே செய்யாம போய் நின்றுகிட்டு நாங்க நடுநிலையான ஆளுக்க, நம்ம எதுலையும் பிரச்சனை மாட்டிக்கிற மாட்டோம், நடுநிலையான ஆளு. என்ன நடுநிலை, அது செய்ய மாட்டேன். சரி, இதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? இல்ல, நடுநிலைன்னா என்னது? நாம இன்னைக்கு நமக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்படுகிறதா, பேசாம இருந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் தட்டி கேட்க போறேன்னு சொல்லிட்டு எல்லை மீறி வரம்பு மீறி போயிடவும் கூட தட்டியும் கேட்கணும். அப்ப அந்த மாதிரியான போராட்டங்கள், தர்ணாக்கள், ஆர்ப்பாட்டங்கள், இது மாதிரி நம்முடைய கொந்தளிப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அது நடுநிலைமை. நான் ஆர்ப்பாட்டமும் பண்ண மாட்டேன், அந்த மாதிரியும் பண்ண மாட்டேன், வீட்டுல உட்கார்ந்துக்கிறோம், அதான் நடுநிலை. இது எப்படி நடுநிலை? கடைசி நிலையில மூணுல கடைசி நிலையில் நிற்கிற. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், எல்லா விஷயத்திலும் நீங்க பாருங்க, இஸ்லாம் கண்டிப்பா எக்ஸ்ட்ரீமான ஒரு வழியை சொல்லி தராது.
இந்த கடைசியில உங்களை நிறுத்தாது, அந்த கடைசியில உங்களை நிறுத்தாது, தவக்கல் வைக்கிறேங்கிறான். அதுல கூட பாருங்க, சில பேர் என்ன செய்வான், நான் பெரிய பூட்டு பூட்டிட்டேன்ல, எவனா உடைச்சுவானா பாத்துருவான்னு சொல்லி பூட்டு போயிருவான். ஆனா காலைல திருட்டு போயிடும். இன்னொருத்தர் என்ன செய்வான், கடையை திறந்து போயிட்டு அல்ல பாத்துக்குருவான். ஒருத்தன் என்ன பண்றான், பெரிய பூட்டு நான் பூட்டிட்டேன்ல, அது ஒருத்தன் அசைக்க முடியுமா, இதுதான் சரியான வழி, அவன் நினைச்சிட்டு போயிடுறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், கடையை திறந்து போட்டுட்டு அல்ல இருக்கான்லப்பா பாத்துக்கிறான். இஸ்லாம் இப்படி சொல்லி தருதா? ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தவக்கல் வைங்குது. நடுநிலையை பத்தியலா? அடே ஒட்டகத்தை அவுத்து விட்டு நல்லா பாத்துக்கிறான்னு இருக்காத. என்ன செய்யணும், முதல்ல ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தவக்க கட்டி போட்டுட்டதுனால அது ஒழுங்கா இருக்கு நினைச்சிடவும் கூடாது. வெறுமனே கட்டி போட்டுட்டு முழு நம்பிக்கை வச்சுன்னா இந்த கடைசியில் நிக்கிற, நீ கட்டி போடாம நம்பிக்கை வச்சுன்னா இந்த கடைசியில் நிக்கிற. நீ என்ன செய்யணும், கட்டி போடவும் செய்யணும், இது அறந்துடக்கூடாது இறைவா, நீ எப்படியாவது அறந்துடாம நீ தான் காப்பாத்தனு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் மேல வைக்கிறது எக்ஸ்ட்ரீமா கூட போகலாம், அல்லாஹ்வுக்கு முடியும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறதுல எவ்வளவு கூடுதலான போகலாம். அதை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒட்டகத்தை அவுத்து விட்டு நம்பிக்கை வைக்காத, ஓடி போயிரும். ஒட்டகத்தை பூட்டு போட்டு என்ன செய்யணும், நல்ல பூட்டை போட்டுட்டு, என்னதான் நான் பூட்டு போட்டு விட்டாலும் நீ நினைத்தால் பூட்டு உடைந்து விடும், எவனா உடைச்சிருவான், நீ பாதுகாத்துறன்னு சொன்ன நடுவுல ஒடியாந்துருது. நான் தான் பூட்டு போட்டேனே, எவனுக்கு எந்த தயவும் தேவையில்லைன்னு போனேன், அது அந்த கடைசி. பூட்டு எதுக்கு போடணும், அல்லா இருக்கான்ல எதுக்கு பூட்டு அப்படின்னு இங்க வந்தான்னு வை, அது இந்த கடைசி. அப்ப நமக்கு இந்த மார்க்கம் என்ன சொல்லுது, பூட்டும் போடு நம்பிக்கையும் வை, கட்டியும் போடு, அதுக்கப்புறம் அல்லாட நம்பிக்கையும் வை. எதுலையாவது இப்படி பேசாம ஒரு விஷயம் இஸ்லாத்துல இருக்குதா? எதை எடுத்துக்கொண்டாலும் திங்க சொல்லுது, திங்கவே செய்யாதுன்னு ஒருத்தன் சொல்றான், என்ன வேண்டாலும் தின்னுங்கிறான். குழு வசரப்பு வளாத்து சிரிப்பு, உண்ணுங்கள் பருகுங்கள் விரைய பண்ணிடாதீங்க, நடுவில் ஒடியாது. அட தின்னுப்பா, வீணாக்கிறாது. அதுக்காக வேண்டி திங்கிறோங்கிற பேர்ல அரை கிலோ சாப்பிட முடியும், எதுக்கு 5 கிலோ சமைச்சு 4 கிலோ தெருவில் கொட்டுற? உண்ணு பருகு, வீணாக்கிறாத, பாழாக்கிறாத, நடுநிலைய வந்துடுதா இல்லையா? இப்படி என்ன ஒரு மேற்றை நீங்க இஸ்லாத்தினுடைய எந்த சட்டத்தை நீங்க எடுத்தாலும் சொல்லலாம், எதை பேசினாலும் அதுக்கு இந்த கடைசி ஒண்ணு இருக்கும், இந்த கடைசி ஒண்ணு இருக்கும். ரெண்டுக்கு நடுவுல ஒரு சரியான பாதையை இஸ்லாம் காட்டுகிறது என்பதை ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்கள் படித்தால் உங்களுக்கு விளங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிற அந்த சுன்னத்துகளை வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். இதை எப்போது மனசுல வைத்துக் கொண்டு இது சரிதானா, இதுக்கு இந்த பக்கம் ஒரு நிலை இருக்குதா, இதுக்கு இந்த பக்கம் ஒரு நிலை இருக்குதா, நம்ம கடைசியில் தான் நிக்கிறோமா, கரெக்டா இருக்கிறோமா? ஒண்ணு கடைசியில் நிக்கிறது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, நீங்கள் ஒரு தீமையை காண்கிறீர்கள், கண்டா என்ன செய்யணும், கையால தடுங்க, இல்லன்னா வாயால தடுங்க, இல்லன்னா மனசால வெறுத்துருங்க. அது கடைசி நிலைமை. ஒருத்தனுக்கு தான் அந்த 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 நிலையை இஸ்லாம் அனுமதிக்கிறது. யாருக்கு? எதுவுமே செய்யாம சும்மா கடைசி நிலையில் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு அனுமதி இருக்கிறது. எப்ப அனுமதி இருக்கிறது? அந்த லெவல்ல அவன் இருக்கிறான். வாயை திறந்தால் அடி விழுவும், அந்த அடியை நமக்கு தாங்க இயலாது, வாயால கூட சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு கெடுபிடி நிலை இருக்கிறது. அப்படி இருக்கிறவனுக்கு மட்டும் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, இந்த கடைசியில் நிக்கிறதுக்கு அனுமதி, அந்த கடைசிக்கு அனுமதியை கொடுக்கல. இந்த கடைசிக்கு எக்ஸ்ட்ரீமா போற அந்த கடைசிக்கு அனுமதி கொடுக்கல. ஒன்னும் செய்யாம இருக்கிறியா, நீ இருக்கலாம். எப்ப இருக்கலாம்? மக்காவுல தூக்க காலத்துல சஹாபாக்கள் இருந்தாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலையில நீ இருந்தால் பேரை கூட சொல்ல இயலாது, ஆபத்தாயிரும், சலாம் சொன்னா கூட மாட்டிக்கிருவோம் என்கிற மாதிரி ஒரு பயங்கர நிலைமை நீ அடைந்தால் மட்டும் இந்த கடைசியில் ரெண்டுக்கு அது நிர்பந்தத்துக்குள்ளது. அது யதார்த்தமான சாதாரண நிலையில் செய்வதற்கு உள்ளது அல்ல. வதாலிக அல்அஃபுல் ஈமான், அதான் ஈமான்ல கடைசியிலும் கடைசி, ஆக கடைசி. நீ பலவீனமான நிலையில இருந்தால் மாத்திரம் அப்படிப்பட்ட நேரத்தில் இது அனுமதிக்கப்பட, எது இந்த கடைசிக்கு வர்றது அது அனுமதிக்கப்படுமே தவிர பொதுவாக நடுவுல நிற்க வேண்டும், எல்லா நிலையிலையும் நடுவில் நிற்க வேண்டும். இத பாகிஸ்தான்ல இந்த குண்டு வச்சவன் விளங்கல, குண்டுக்கு பலியானவன் விளங்கல. இவன் இந்த கடைசியில அமெரிக்கா அடிமையா நின்றுகிட்டு இருந்தான், அவன் அந்த கடைசியில் அமெரிக்காவை எதிர்க்கிறோங்கிறதுக்காக வேண்டி நாங்க யாரை வேண்டாலும் அழிக்குவோங்கிற நிலையில இந்த கடைசியில் நிக்கிறான். ரெண்டு பேரும் 2 எண்டில் நின்ற காரணத்தினாலதான் இப்படி ஒரு பாரதூரமான நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. எதிர்காலத்திலேயாவது முஸ்லிம்கள் இந்த நடுநிலைங்கிற போக்கிலிருந்து மாறி விடாமல் கரெக்டாக நடுநிலை இல்லாத போய் கடைசி நிலையை போய் நடுநிலை என்று பொய்யாக பட்டம் சுட்டிக் கொள்ளாமல் சரியாக புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும்